அங்க போன உடனே ரப்பட விருந்து நடக்கும். விருந்து. யஹூதிகள் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு அல்லாஹ் என்ன விருந்து தருவான்? நாங்க நண்பர்களை கூப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்கிறோம், வீட்டுல சாப்பாடு போடுறோம். அல்லாஹ் சொல்றான், வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஓதி இருப்போம் சூரத்துல் கஹ்ஃபில எங்களுக்கு எங்க விருந்து தர போறான்னு சொல்றான். சூரத்துல் கஹ்ஃப் முடிகிற இடத்துல, இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யாருக்கு ஈமானும் சாலிஹான அமலும் இருக்குதோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கு விருந்தினர் மாளிகையாக இருக்குமா. அல்லாஹ் அக்பர். இதையெல்லாம் ஓத வைக்கிறான், இன்பமாக ஓதுங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் அங்க இருக்குது, உங்களுக்கு விருந்து ரப்ப விருந்து போடுறான். யஹூதிகள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன விருந்து போடுவான்? அபுல் காசிம், ரப்பு என்ன விருந்து போடுவான்? சொன்னாங்க, பலாமுன் வனூனுன், சொர்க்கத்து புட்களை சாப்பிட்டு வளர்ந்த அந்த காளை மாட்டினுடைய ஈரலும் இறைச்சும் சொர்க்கத்தில் உள்ள மீன்களினுடைய ஈரலும் கிடைக்குமா. விவரம் தெரியாதவனிடம் அடைய மாட்டிறைச்சி அங்க தாராண்டு. இவன் இங்குள்ள மாட்டிறைச்சி தான் திண்டிருக்கிறான், சொர்க்கத்து மாட்டையாவது கண்டிருக்கிறான். இங்குள்ள மீனாவது தெரியுமா? இந்த பலையா கிளவல்லா கல்லு மீனை விட்டா இவனுக்கு மீனே இல்லை. உலகத்தில் இருக்கிற மீனையே சாப்பிட்டு இல்ல. பாரிஸ்ல நான் ஒரு ஆளை சந்திச்சேன், பிரான்ஸ்ல, எங்க ஸ்ரீலங்கா புள்ள. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறார். அவரை காட்டினார் ஒரு யோகட் கப்புடைய சைஸுக்கு மீனால செய்யற ஒரு சாப்பாடு. சொன்னார், இப்ப இந்த ஒரு யோகட் கப் மட்டும் 11,000 ரூபாய் ஸ்ரீலங்காக்கு இருக்கு. அவ்வளவு டேஸ்டா மாதிரி யோகட் கப்பட அளவுக்கு 11,000. இப்ப துனியாவில இவ்வளவு ருசியானதாக இருந்தா ரப்பு சொர்க்கத்தில் வைக்கிற மீன் என்ன ருசியாக்குமா. இந்த விருந்த கொடுத்து தான் சொர்க்கத்தில் உங்களோட வேலை ஆரம்பமா. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், பழங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்குதே, இங்க ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அத கடையில போய் தேடணும், பழுத்திருக்குதான்னு பார்க்கணும், அதையும் உருட்டி உருட்டி பார்க்கிறது. இந்தியாவுடைய இன்ஜெக்ஷன் இறக்கிக்கிறான். எடுத்த பிறகும் பயம், கடிச்சா புளிக்குமா, உள்ள அவிஞ்சிருக்குமா. ரப்ப சொல்ற, உனக்கு அப்படி ஒரு பிரச்சனையே அங்கில்ல, நாங்க அஜீவாக வச்சிருக்கிறோம், ஆச்சரியமாக வச்சிருக்கிறோம். நீ சாப்பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பா, இங்க வேறு கீழே இருக்கும், கொப்புகள் மேல இருக்கும், பழம் பறிக்க மேல போகணும். சொர்க்கத்தில வேர்கள் மேல இருக்கும், கொப்புகள் கீழே வரும். நீ இருக்கிற சாப்பாட்டு தட்டுக்கே வந்துடும். நீ உண்ட பறிக்க அந்த இடத்துக்கு இன்னொரு பழம் வரும். ஒரு கடியில் ஒரு ருசி, அடுத்த கடியில் இன்னொரு ருசி. ஒரே மரத்தில் ஆப்பிள், ஒரே மரத்தில் மாம்பழம், ஒரே மரத்தில் செரி, ஒரே மரத்தில் இது, எல்லா பழங்களும் அதிலே பெறலாம். உனது கையை கட்டிய தூரத்திலே பழங்கள் இருக்குது. குதூஃபுஹா தானியா. அந்த டெக்னாலஜி சொர்க்கத்தில் இருக்கிற டெக்னாலஜி இருக்குதே, துனியால இன்னும் வரல. அந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது. அதை பத்தி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் அதை பத்தி எழுதி கொண்டிருக்குது, உலகம் அதை பத்தி ஒளிபரப்பிக் கொண்டிருக்குது. உலகத்தில் இந்த காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த டெலிபோன் எடுங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்படி போட்டு சுத்தணும், அப்பதான் ஒரு போன் போகும். 100 அடிச்சா உண்டு, ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அதுக்கு பின்னால வந்துச்சு அப்படி அமர்த்துறதுன்னு வந்துச்சு. 92 95ஆம் ஆண்டு ஆகிற நேரம் செல்டல் வந்துச்சு. இப்படி செங்கல் கட்டி மாதிரி ஒன்றை கொண்டு போவாரு, அவர் பெரிய ஹாஜியார் ஆயிப்பாரு. அதுக்கு பின்னால் அப்படி அப்படி வந்து இப்ப எவ்வளவு வளர்ந்துருச்சு, எவ்வளவு வந்துருச்சு. இப்ப ஸ்கிரீன்ல வந்துருச்சு. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்திருக்குது, கண்ணால் அப்படி மேல அசத்துற நேரம் ஸ்கிரீன் மேல போகுது, பனிச்சா கீழே வருது. இன்னும் கொஞ்ச நாளில் இங்க இறங்கினும், அது அங்க இறங்கின பிறகு இங்க வர அவ்வளவு வளர்ந்துட்டு. நீங்க என்னதான் வளர்ந்தாலும் மனிதன் உள்ளத்தால நினைக்கிறத யாருக்கும் வெளியில காட்டிடாது. அல்லாஹ் சொல்ற, அந்த தகவல் தொழில்நுட்பம் அங்க இருக்குது. உனக்கு என்ன ஆசை வருகிறதோ உடனே தயாராகும். நீ பறவையை விரும்புறியா, பறவை மாமிசம், பழம் விரும்புறியா, பழம் இருக்குது. உனக்கு மாற்றிறைச்சி வேணுமா, அது இருக்குது. மான் வேண்டுமா, இருக்குது. வாயால கேட்க தேவையில்லை, மனதால நினைக்கிறது தயாராகும்.
வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ். மனங்களில் ஆசைப்படுறதில் அங்க இருக்கு. கேட்க தேவையில்லை. இவ்வளவு பெரிய நுணுக்கங்களை ரொம்ப அங்க வச்சிருக்காங்க. அங்க போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு. சகோதரரே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், நாங்க உங்களுக்கு என்ன வச்சிருப்போம் தெரியுமா? தண்ணி எல்லாம் போத்தல்ல கிணத்துல வராது, பால் எல்லாம் போத்தல்ல டின்ல எடுக்க தேவையில்லை, தேன் எல்லாம் போத்தல் தேன் எடுக்கிறது இல்ல. அங்க உங்களோட மாளிகைக்கு கீழே ஆறுகளோடும். இதை கொஞ்சம் வசதியானவங்க என்ன கட்டுறாங்க, வீட்டுல அப்படி சின்ன ஒரு ஆறு போல கட்டி அதுக்கு மேல கண்ணாடிய போட்டு மீன்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆத்துக்கு மேல நடக்கிறது போல அப்படியும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரப்பு சொல்றான், நாங்க உங்களோட சொர்க்கவாதிகளுடைய சொர்க்கத்துக்கு கீழான 4 ஆறுகளோடு வச்சிருக்கிறோம். ஒரு ஆத்துல என்ன ஓடுது? மிக இனிமையான நீல நிற தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். குர்ஆன் சொல்லுது, இத ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். பழுதாகாத, எவ்வளவு நாள் போனாலும் பழுதாகாத, கிருமிகள் வராத சுத்தமான மதுரமான நீர் ஒரு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களோட மாளிகைக்கு கீழால. வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு. இன்னொரு ஆறு ஓடும், பால் எவ்வளவு நாள் இருந்தாலும் அதோட ருசி மாறாது, கெட்டு போகாது, ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன். இன்னொரு ஆறு ஓடும், குடிக்கிறதுக்கு இனிமையான மதுபானம். அந்த மதுபானத்தை உலகத்துல குடிச்சிக்க மாட்டீங்க. உலகத்துல மதுபானத்தை குடிச்ச உடனே அது புத்திய பறிக்குது. சிறுவர்கள் கைகொட்டி சிரிக்கிறாங்க, வீட்டுல அடிச்சு விரட்டுறாங்க, ஊர் மக்கள் தள்ளி வைக்கிறாங்க. உன்னை பைத்தியகாரனாக்கிற பானம் தான் இங்க இருக்குது. அங்க வச்சிருக்கிறான். புத்திய பறிக்கிற மதுபானம் அல்ல, அது போல இன்பம் வேற நீங்க அடைஞ்சிக்க மாட்டீங்க. அவ்வளவு ருசியான மதுபானம். ஹம்ரில் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன். குடிப்பவர்களுக்கு இனிமையான மதுபானம். ஹதீஸ்ல இருக்குது, யாரு உலகத்துல மதுபானம் பருகி முறையாக தௌபா செய்யாம மௌத்தானார்களோ அங்குள்ள மதுபான ஆத்தில் அவங்களுக்கு கிடைக்காது. ரப்புல் இஸ்ஸத் 4வது ஆத்துல ஓட வச்சிருக்கிறான், சுத்தமான தேன். வஅன்ஹாரும் மின் அஸலி முஸஃபா. சுத்தமான தேன். இந்த 4 ஆறுகளும் உங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த காட்சியை சிந்தனை பண்ணுங்க, கற்பனை பண்ணலாம். ரப்பு சொல்றான், பறவைகளோட மாமிசம். நீங்க எத்தனை பறவையோட மாமிசம் தின்றிருப்பீங்க? நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த பறவைகளை. அவ்வளவு ருசியான பறவைகளோட மாமிசம். ரப்பு சொல்றான், வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன். அவங்க ஆசைப்படுற பறவைகளோட மாமிசமும் அங்க தயாராக இருக்கு. சூரத்துல் வாக்கியா பறவைகளோட மாமிசம். எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க வேலையே செய்ய தேவையில்லை. எங்கட எந்த வேலையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. எங்கட வேலைகள் எங்கட மனைவிமார்கள் செய்ய தேவையில்லை. எங்கட வேலைகளை எங்கட ஹூர்லிங்கள் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு வேலை செய்து கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு படைப்பை வச்சிருக்கிறான். அவங்க சிறுவர்களாகவே எப்போதும் உடுப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களோட அழகு என்ன தெரியுமா? உங்களோட சொர்க்கத்துல வேலை செய்யற அந்த பிள்ளைகளோட அழகு நீங்க நினைப்பீங்க முத்துகளை வீசி வச்சிருக்கிறோம். அவ்வளவு பசந்த். இந்த காலையிலே ஓதிருப்பாங்க சூரத்து தஹ்ர்ல, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன். அவர்களை சுத்தி வட்டம் அடிச்சு கொண்டே இருப்பாங்க நிரந்தரமான சிறுவர்கள். இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா. நபியே, நீங்க அவங்கள கண்டா நினைப்பீங்க முத்துகளை சிதறி வச்சிருக்கிறோம். அவ்வளவு பசந்த். கேட்டுக்கொண்டே இருப்பாங்களா, உங்களுக்கு என்ன தேவை, சாப்பிட என்ன தேவை, குடிக்கிறதுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேலை செஞ்சு தரணும், வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்க சந்தையும் வச்சிருக்கிறானாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது. எதுக்கு? அவிஞ்ச கரட்டையும் பாதி கெட்டு போன தக்காளியும் வாங்குறதுக்கு அல்ல. அங்க சந்தை வச்சிருக்கிறான் மனிதனுக்கு அழக மாத்துறதுக்கு. மிக அழகாக இருப்பாரு. வெள்ளிக்கிழமை அந்த சந்தைக்கு போய் புதிய அழகுன்னு மாத்திக்கிட்டு வருவாரு. ஹூர்லிங்கள் சொல்லுவாங்களாம், நீங்க போனதே ஒரு தனி அழகு, வந்திருக்கிறீங்க அதை விட அழகாக.
எப்படி அறை? ஒரு தாபியிட்ட கேட்டாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சிறந்த இன்பத்தை எனக்கு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, மற்ற எல்லா இன்பங்களும் இருக்கும், உனக்கு கிடைக்காத இன்பம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அங்க ரசூலுல்லாஹ் நிப்பாங்க. நீ விரும்பின நேரம் போய் பார்க்கலாம். வஃபீஹா ரசூலுல்லாஹ், அதுல ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. இப்ப பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த உறவுகள் அங்க பார்க்கணுமோ, யாரும் சந்திக்கணுமோ, அடுத்த நிமிஷம் பார்க்கலாம், அடுத்த நிமிடம் கதைக்கலாம். இவ்வளவு பெரிய இன்பங்களை ரொம்ப சொல்லலாம். அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், இதெல்லாம் ஏன் தயாரிச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? இதை தர்றதுக்கு தான் அவங்களோட கட்டுப்பாடாக வாழுங்கன்னு சொல்றோம். காலையில சூரத்து தஹ்ர்ல இதை சொல்றான், இன்னஹாதா, இந்த இன்பங்கள் எல்லாம் கானலக்கும் ஜஸா, உங்களுக்கு கூலியாக வச்சிருக்கிறோம். உங்களை அமல் செய்ய சொன்னது சும்மா அல்ல, உங்களை சிரமப்படுத்துறதுக்கு அல்ல, இந்த இன்பங்களை தர்றதுக்கு தான் உங்களுக்கு அமல் செய்ய சொன்னோம். உங்களை தொலை சொன்னது இத, பாவத்தை விட சொன்னது இதை தர்றதுக்கு, ஹராத்தை பார்க்க வேணும் என்று சொன்னதை தர்றதுக்கு, வட்டியை தொடாது என்று சொன்னதை தர்றதுக்கு, மதுபானம் அருந்தாது என்று சொன்னதை தர்றதுக்கு, பார்வையை தாழ்த்து என்று சொன்னதை தர்றதுக்கு. வகான சாயுக்கும் மஷ்கூரா, நீங்க உலகத்துல தீனுக்காக செய்த அந்த சேவைகள் இருக்குதே, எந்த சேவைகளையும் நாங்க மறந்து போகல, அது நன்றியோடு நினைவு கூறப்படக்கூடியதாக இருக்குது. உங்களோட ஒவ்வொரு அமலையும் நாங்க சுக்குரோட நினைவு கூர்ந்து இதை தர்றோம். சுப்ஹானல்லாஹ், ரப்பு எப்படி தரான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப இது இந்த பாக்கியம் கிடைக்குது களிமா கிடைச்சதால. களிமா இல்லாதவங்க பாருங்க, இந்த நாட்டிலே எங்களை விட 10 மடங்கு மக்கள் இருக்கிறாங்க களிமா இல்லாம. நாங்க ஒரு 28-30 லட்சம் மக்கள் களிமாவோடு இருக்கிறோம். இதை தவிர்ந்த 2.5 கோடி மக்கள் இந்த நாட்டில் களிமா இல்லாம இருக்கிறாங்க. சொர்க்கத்தர வாசலை கூட எட்டி பார்க்க கிடைக்காது. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறான். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை, மௌத்தாகிற வரைக்கும் அல்லாஹ்வோட கட்டளைகள்ல அப்படியே கட்டுப்பட்டு நடந்து, கூடாது என்று சொன்னவைகளை விட்டு, மனதில் வரக்கூடிய ஆசைகளை தவிர்ந்து, அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்டா நிம்மதியான வாழ்க்கை அங்க வாழலாம். ஆகவே இதை அடையறதுக்கு தான் குர்ஆன்ல ரப்பு சொல்றான், உங்களை சொர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போற ஒரு தலைவர் இருக்கிறார், அந்த தலைவர் தான் குர்ஆன். குர்ஆனை நீங்க பிடிச்சீங்கன்னா குர்ஆன் உங்களை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும். ஒரு தாபிஈ சொல்றாரு, நீங்க பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்கிறீங்க காசிக்காக, இதை படிப்பிக்கிறீங்க 4 பேர் பாராட்டுறதுக்காக, இதை படிப்பிக்கிறீங்க மேடையில ஏற்றி அவர்களை பொன்னாட போத்துறதுக்காக. உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்க, அல்லாஹ் விரும்புற மாதிரி ஓதுறதுக்கு படிச்சு கொடுங்க, குர்ஆனை மனப்பாடமாக்கி கொடுங்க, குர்ஆனை பயமில்லாம நீங்க பிள்ளைகள கையில கொடுங்க, குர்ஆன் அவங்களை சொர்க்கம் வரைக்கும் கூட்டிட்டு போகும். புத்தியுள்ள தகப்பனது செய்வார். குர்ஆனை கொடுங்க பிள்ளைகளுக்கு, குர்ஆன் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும்.